ஹே நண்பா, வெல்கம் பேக் டு ஏ டு டெக் தமிழ். பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா வீடியோ போடவே டைம் இல்லை. காலேஜ் வீடுன்ட்டு ஏய் கேமராமேன் அரே ராமகிருஷ்ண எல்லாம் போதும். இப்போ நம்ம கண்டென்ட் வருவோம். அதாவது நம்ம இப்போ உலகத்தில் ஏஐ ரொம்ப சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய எக்கச்சக்கமான ஏஐ வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சிஸ்டத்தில் எல்லோரும் நிறையா ஏஐ பார்த்துருக்கோம், நிறையா ஏஐ டெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம வந்து மொபைலில் ஒரு ஏஐ டெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இமேஜின் ஏஐ. அதாவது இது வந்து நம்ம கேமராமேன் மொபைலு. இதை வந்து இப்போ நான் என் லேம்போட மிரர் பண்ணி என் லேப்பில், ஏன்னா ஃபுல்லாக நம்ம மொபைலு இது பண்ண முடியாது, நான் லேப்பில் லிங்க் பண்ணிட்டேன். இப்போ லேப்பில் வந்து மிரர் பண்ணிட்டேன். லேப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏஐ வச்சு ஒரு விளையாடலாமா? சரி நண்பா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு க்ரியேட்டராக இருக்கோம். அதாவது நம்ம முதல்ல போடுறதே ஒரு க்ரியேட்டர் சம்மந்தமாக போடுவோம். அதாவது க்ரியேட்டர் ஆன் ரூம் க்ரியேட்டிங் வீடியோன்னு போடுவோம் ஃபஸ்ட்டு போட்டோம். ஆனால் இந்த ஏஐயில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா மக்களே? அதாவது ப்ரீமியம் வெர்ஷன் போனால் மாதத்துக்கு 1000 ரூபா 1500 கேட்குது. அப்படி ப்ரீமியம் வெர்ஷன் போடலைன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஆடு பார்க்கணும். இந்த ஏற்கனவே ஒரு யூடியூபர் ஃபோட்டோ காட்டுதா? பட் ஓரளவுக்கு நல்லா எனக்கு தெரிஞ்சு இது வேறு யாரோ ஒரு யூடியூபர் க்ரோமில் போட்டதை இது பண்ணி போடுறாங்களா, என்ன இல்லை க்ரியேட் பண்ணியிருக்காங்களா, என்ன எதுன்னு தெரில. பட் ஆனால் சூப்பராக இருக்குது. அதே நம்ம கலர் சேஞ்சும் பண்ணிக்கலாம் போல். சரி, இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃபன் பண்ணலான்ட்டு. இது நான் அது கேமராமேனோட டிஸ்கஸ் பண்ணி தான் எடுத்தேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா, நான் எனக்கு பர்சனலாக அவெஞ்சர்ஸில் பிடிச்ச கேரக்டர் அயன்மேன். உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் அயன்மேனை வச்சே ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். அயன்மேன் இன் பைக்குன்னு போடுறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். அயன்மேன் இன் பைக். அயன்மேன் இன் பைக்குன்னு போட்டால் அயன்மேன் நிற்கிற மாட்டான் வருது. இருங்க, அயன்மேன் சிட் இன் பைக்குன்னு போடுறேன். சிட்டுன்னா சாருன்னு வருது உன் ஃபோனில். சாருன்னு போட்டால் வேறு என்னமோ இங்கே அயன்மேன் ஆர்க் கிரியேட்டர். அதாவது கையை தனியாக, அதாவது 2 கையை ஆர்க் கிரியேட்டர் தனியாக இருக்குங்க பாருங்கள். எங்க பைக்குன்னு போட்டால் பைக்கை தவிர மீது எல்லாமே வருது. அயன்மேன் கல் மேலே உட்காந்துருக்காரு. சரி விடுங்க, அந்த ஏஐல ட்ரை பண்ணல. மெட்டா ஏஐக்கு தனியாக ஒரு வீடியோ வச்சுருக்கேன், அது கூடிய சீக்கிரம் போடுறேன், அப்போ பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் போட்டு இது எனக்கு வருதா என்னன்னு தெரில, நான் முன்ன பின்ன ட்ரை பண்ணல. இன் பிஐகேயா பைக்கு? நான் பிஐசிகேன்னு போட்டேன். வந்துச்சு மக்களே, வந்துருச்சு. இதை ஒரு உங்களுக்கு இந்த இமேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்டை தெரிக்க விடுங்க. க்ரீன் கலர், ஏன் ரெட் கலர் ஹார்ட் தான் எல்லாரும் என்னன்னு சொல்லுவாங்க. க்ரீன் கலர் எனக்கு பர்சனலாக பிடிச்ச கலர், அதனால நான் க்ரீன் கலர் ஹார்ட் சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஹார்ட்டு தான் போட்டிருப்பேன். அடுத்து போடும். அடுத்து வந்து 2 வீல் பஸ்ஸு. எங்க நான் பஸ்ஸு 4 வீல் தான். 2 வீல் வச்ச பஸ்ஸை பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம இப்போ வரும் பாருங்க, பண்ணும். இவன் தாண்டா மூலக்காரன். 2 வீல் பஸ்ஸுனா அந்த பஸ்ஸில் பாதியை மட்டும் கட் பண்ணிட்டான். பஸ்ஸில் பாதியை காட்டிட்டு முன்னாடி 2 வீலை மட்டும் தாண்டா காட்டியிருக்கான். அது சிங்கிள் டயர் தான். அந்த சைடு ஒளிஞ்சு இன்னொன்று டயர் தெரியுது. இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, அது இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இதுலேயே யோசிச்சு முன்னாடி பாதி பாட்டாக காட்டியிருக்காங்க பார்த்தியா? அங்கே நிற்கிறாங்களா? சரி, அடுத்து என்ன போடும்? ஹியூமன் மொபைல் ரூல் ஹியூமன். சி மேன் இன் மேன் ஹெட் BULB. உன் தலையில் ஒரு பல்பு வச்சுக்கிற மாட்டேன், நான் எடிட் பண்ணுறேன்டா, கூடிய சீக்கிரம் பாடுறா. மனுஷன் தலையை காணாண்டா.
ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேறு லெவலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மனுஷன் தலையக்கனா தலைக்கு பதிலாக அந்த இடத்துல பல்பை வச்சுட்டாங்க. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த ஒரு சூப்பரான நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் காலேஜ்லலாம் உட்காந்துட்டு பெஞ்சுக்கு அடியில் பசங்களோட இதெல்லாம் ஜாலியாக போட்டு ஃபன்னாக பண்ணுவோம். அந்தளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக போச்சு. அந்த லைஃப்பெல்லாம் மறக்க முடியல. அதாவது ஃபஸ்ட்டு இருந்தது நாங்கள் ஒரு பில்டிங், அந்த பில்டிங்லாம் ராஜா மாதிரி இருந்தோம். இப்போ காலேஜில் மெயின் பில்டிங் வந்துட்டோமா, மெயின் பில்டிங்கில் ஒன்றும் கழட்ட முடியல, ஒன்றும் பண்ண. ஹல்க் டோரா இன் கார் ட்ராவல். ஹல்க்கு டோரா நம்ம போட்டால் டோரா பூஜி ஹல்காக மாற்றிட்டாங்க. இது டோரா ஹல்க்கு, அப்படின்னா டி ஹல்க்கு டோரா. ஹல்க்கு டோரா, ஹல்க் இன் ஹல்க் டாக் டாக்கிங் வித் TALK டாக்கிங் வித் தா போடுறோம். வாட்ச் அண்ட் ஆட். அதாவது ஹல்க்கு முறைச்சி பார்க்குறான், இது டோரா இல்லை, வேறு யாரோ ஒரு அழகு தேவதை. ஆனால் பட்டு நல்லா இருக்குது. அது டோரா இல்லைனாலும் டோரா ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு பொண்ணு, ஆனால் ஹல்க்கு தான் எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்கான். சரி, டோரா வரல, சரி விடுங்க, நான் இந்த இதை விட்டுறேன். அடுத்து ஃபயர்மேன் இன் சி, நெருப்பு மேன் கடலுக்குள்ளே இருக்க மட்டும் போடலாமா? நம்ம அதை என்ன நெருப்பு கக்கிற, அதாவது 10 இமேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆட் இல்லாமல் வந்துருச்சு. ஏன்னா இந்த மொபைலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏற்றுறோம். அதுக்கு அடுத்து போட்டு எல்லாத்துக்கும் ஆடாக தாக்குது, போட்டு தாக்குதேன். நீங்களே பாருங்கள் எப்படி வந்திருக்கு. நான் எப்படி நினச்சி போட்டேன்னா, நெருப்பு மேன் தண்ணிக்குள்ளே முழுகி இருக்க மாட்டேன் நினச்சேன். பட் அங்கே எப்படி வந்திருக்குன்னா, ஒரு படகுல தீ பிடிச்சிருச்சு, அதை ஒரு கப்பலில் ஃபயர்மேன் போய் அணைக்கிற மாட்டம் காட்டியிருக்காங்க. கடல் ஃபுல்லாக தண்ணி மோந்து ஊற்றுனா அது அணைஞ்சிக்க போகுது. என்ன செய்ய, நம்ம ஒரு இதில் க்ரியேட் பண்ணால் அது ஒன்று வருது. அப்போயே அது கண்ணதாசனா பாரதிதாசனா எம்ஜிஆராயா, கண்ணதாசனா பாரதியாரா யாரோ சொன்னாங்களே, நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏன் எதற்குன்ட்டு. லயன் வித்து மொத்தம் சிங்கத்துக்கு கூலிங் கிளாஸ் போட்டால் எப்படி இருக்கும்? ஐயோ, எங்கள் அதில் வேறு ஏதாச்சும் படிச்சிருப்பேன்னு இருப்போம். லயன் வித் சன்னு கிளாஸ். அதனா சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, ஜூவில் பார்த்துருப்பீங்க, காட்டில் பார்த்துருப்பீங்க, ஏன் வெறித்தனமாக வேட்டையாடி கூட பார்த்துருப்பீங்க. சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் சிங்கம் கண்ணாடி போட்டு பார்த்துருக்கீங்களா? சிங்கம்னா ஒரு கம்பீரமாக இருக்கணும். இது என்னமோ லவ் ஃபெயிலியர் ஆகி சொங்கி போன மாட்டேன் இருக்குடா. லவ் ஃபெயிலியர் ஆகி இந்த சொங்கி போய் கண்ணாடிக்கு முன்னாடி எதுக்கு நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற மாட்டம் இருக்குது. இங்கே பாரு, நான் சன்கிளாஸுன்னா அது என்ன கண்ணாடி கிட்ட முன்னாடி போய் நிற்கிது. அது கிளாஸு என்னன்னு தெரியலை. அது என்ன, இது கேமராமேனு காட்டிட்டேன். கிளாஸு என்னான்னு தெரில. சிங்கம் பாடுறா, சிங்கம்னா கம்பீரமாக இருக்கணும். இப்போ அடுத்து சரி விடுங்க, வாங்க, நம்ம போட்ட எதுவுமே வரல. அடுத்து நம்ம என்ன, யானை. அதாவது இப்போ நம்ம யானைக்கு 6 பேக் வச்சு பார்ப்போமா? எலிஃபண்ட் வித் 6 பேக். ஏண்டா யானை தும்பிக்கலை என்னடா? இது எலும்புக்கூடு யானை இல்லை. இங்கே யானை தும்பிக்கையில் பார்த்தியா, கால் அந்த அது என்ன, கால் நகம் வச்ச மாட்டம் யானை தும்பிக்கையில் இருக்குது. பட் யானை குண்டாக இருக்க யானை லைட்டாக ஒல்லி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். வெறும் எலிஃபண்ட்டுன்னு போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போமா? குண்டாக இருக்க யானை கொஞ்சோன்னு ஒல்லியாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அது ஒன்றும் இல்லைங்க, இப்போ தான் யானைக்கு 6 பேக் வைக்க சொல்லியிருக்கோம். யானை போயிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு கூடிய சீக்கிரம் 6 பேக் காட்டிடும். ஓகேயா? இவங்க யானையை குண்டா கூட காட்டவே மாட்டாங்களாடா. ஆமஞ்சரி இன் அயன்மேன் ஷூட். சரி, நான் அயன்மேன் ஷூட் போட்டிருக்கோம். இது நான் சொன்னேன்.
ஷூட்னா இந்த ஷூட்ல அப்ப ஷூட்டிங் எடுத்துக்கிட்டீங்களா அந்த ஷூட்ரா அந்த சூட்டை தான்டா சொல்கிறேன். நீ அயன்மேனோட ட்ரெஸ் தானே சொன்ன. நான் அந்த ஷூட்டை சொல்லலை, சூட். அதாவது அயன்மேன் சூட்டில் போய் பார்க்குற மாட்டான். சரி, ஏதோ ஒரு கர்மம் வரும், எப்படி இருந்தாலும் நம்ம போட்டு தொலைகிறது வராது. நீங்க தப்பா போட்டேன்னு சொல்லிட்டு கரெக்டா வாக்க பார்க்க கூடாது. ஏய், நான் வந்து இங்கிலீஷில் ஓ கிரேட்ரா. இங்க லேப்ல தானே. அந்த சட்ட ரகசியத்தெல்லாம் வெளில சொல்லக்கூடாது. ஏ ஏ ஏ நீ சொன்னாதான்டா வந்திருக்கு. ஆனால் என்ன, டாம் வந்து இதாக இருக்குது, ஜெரிக்கு அயன்மேன் ஷூட் போட்டு வந்திருக்கு. எந்திரன் படத்தில் இந்த சிட்டிக்கு ரெட் சிப் போட்டிருப்பாங்களே, அது மட்டும் இது செரிக்கு ரெட் கலர் ஷூட்டை போட்டு இது ரெட் செரி. அது கடைசி இன்னும் ஒரு 3 மட்டும் போடலான்ட்டு ஒரு திங்கிங்கில் இருக்கேன். இந்த 3 வந்து அதாவது நம்ம சூரியன் சுட்டு எரிக்கும், அது என்ன சூரியன் சுட்டு எரிக்கும், நிலவு கொஞ்சம் லைட்டாக சில்லுன்னு இருக்கும். அதாவது நம்ம பூமியில் இருக்கிறப்ப அந்த சூரியனும் நிலாவும் ஒரே நேரத்தில் இருக்காது. அப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும். அந்த ஒரே சூரியனும் நிலாவும் ஒரே நேரத்தில் நம்ம பார்க்க முடியாது. அதை தான் இப்போ காட்ட போகிறேன். அது ரெண்டும் தண்ணிக்குள்ளே முழுகி இருக்க மாட்டா காட்ட போகிறேன். பார்க்க ரெடியா? மூன் அண்ட் சன் அண்டர் வாட்டர். 2 and 3 அண்டர் வாட்டர் போட்டால் வாட் ஏ ஒண்டர்ஃபுல். அதாவது பாதி நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம எடிட்டர் போட்டு விடுவார். அதாவது எப்படி இருக்குன்னா, அதாவது 3க்கு மேலே தண்ணிக்குள்ளே சூரியன் இருக்கிற மாட்டம் இருக்குது. அதுக்கு மேலே என்னமோ எழுத்து போட்டிருக்கு. அது என்ன எழுத்துன்னெலாம் தெரில, ஆனால் எழுத்து மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் நல்லா இருக்குது. இப்போ கடைசியாக வந்து நம்ம அதாவது ஒரு பர்சனோட ஏஐ, அதாவது ஒரு பர்சனில் இந்த ஏஐ காட்டுதான்னு பார்ப்போம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது நயன்தாரா, லேடிஸ் சூப்பர் ஸ்டார். அந்த லேடிஸ் சூப்பர் ஸ்டார் இந்த ஏஐயில் வராங்களான்னு பார்ப்போம். இருங்க போடுறேன், நயன்தாரா. இப்போ லாஸ்ட்டாக கடைசியாக அதாவது ஒரு பர்சன் வருதான்னு பார்ப்போம். அதாவது தமிழ்நாடு லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஏஐயில் எப்படி வராங்கன்னு பார்ப்போம். இது நயன்தாராவை போட்டால் இது என்ன ஸ்னேகா மாதிரி இருக்குது. பட் உண்மையாக சொன்னால் எனக்கு நயன்தாராவோட ஸ்னேகாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஐ எம் ஸ்னேகா ஃபேன். பட்டு இது ஸ்னேகா மாதிரி தான் எனக்கு லைட்டாக தெரியுது. பட் ஆனால் நான் நயன்தாரா சுத்தமாக கிடையாது. நம்ம அது என்ன கேமராமேன் சந்தோஷ்காக சமந்தாவை போடுவோம். சமந்தாவுக்கு ஸ்பெல்லிங் சொல்கிறேன். சமந்தானா இது வேற யாரோடா? ஹீரோயின் சமந்தா. இப்போ போடுறேன், வருதான்னு பார்ப்போம். ஃபுல் பேர் என்ன? இது சமந்தாவே கிடையாது. பட் வேற ஒரு அக்கா நல்லா இருக்கு. மக்களே, ஒரு ஏஐயோட அதாவது இந்த வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த கேப்பில் வீடியோ எடுத்தாச்சு. இன்னைக்கு ஏஐயில் நிறையா ஃபன் பண்ணியிருக்கோம். ஏஐ நிறையா வளர்ந்து வருது. பட்டு கூடிய சீக்கிரம் இந்த ஏஐ இன்னும் டெவலப் பண்ணி ஒரு அக்யூரசி நிச்சயமாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. மொபைலில் நான் யூஸ் பண்ண எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட் ஏஐ இந்த ஏஐ. அதனால தான் இதை வச்சு கொஞ்சம் விளையாண்டு ஃபன் பண்ணேன். அடுத்து வாட்ஸ்அப் பெட்டா ஏஐ பற்றி வருது. அது அடுத்த ஷூட்டிங் எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதோ அக்யூரசி. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பை, செவ் யூ அண்ட் லவ் யூ கைஸ்.